அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க வாழ்க வாழ்க. வருகின்ற 2025 வரவேற்போம். 2024க்கு விடை கொடுப்போம். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். இதுதான் விஷயம். மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பட் இந்த ஆண்டு 2025 வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது. ஆமாம், இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள், அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள். இந்த 3 பெயர்ச்சிகளுமே இந்த 2025 நிகழப்போகிறது. ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் 2 கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும். இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்க போகின்றது. இப்படி இந்த 6 கிரகங்களினுடைய காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதாலையும் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, 12 ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த 2025 நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும், அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன், இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது. அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இறுகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு 2-3 நாட்கள், ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையாத்தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார். இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் வந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான். யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது என்றுதான் உண்மையான கருத்து. மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்த பணிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான். இது எல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சீலராக இருக்கிறார்கள். இதுதான் இந்த தத்துவம். சரி, இந்த 2025 இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 சித்திரை 31 விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதும், பட் 29/3/2025 இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி 16ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது, மகர கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது. 18/5/2025 விசுவாச ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது. மீன ராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சிகள் 2025 மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும், உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும்,
ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும், பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான் உண்மையான கருத்து. சரி, 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்டக்கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம், 2025. அப்போ இவ்வளோ காலம் 2024. அப்போ 25 என்பது என்ன கொடுக்கிறது? வாதங்களை கொடுக்கிறது. ஆமாம், நிறைய ஆர்குமெண்ட்ஸ். ஆமாம், ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். ஆமாம், எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும். எதற்கெடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும். எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது, அவரை யோசிக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவுகள், விவாதங்கள், ஆர்குமெண்ட், போர்கள் நடைபெறும். ஆமாம், ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும். தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும். ஆமாம், நவீன முறை கண்டுபிடிப்பாகும். பண பரிமாற்றம் மாறுதலை கொடுக்கும். ஆமாம், நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துன்ற காலங்கள்லாம் மாறும். ஆமாம், நவீனமயமாக்கப்படும். யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணம் ஆகும். ஆமாம், இந்த விஷயங்கள்லாம் 2025 நடக்கும். ஆமாம், மத கலவரங்கள் வெடிக்கும். ஆமாம், மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால் நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும். கண்டிப்பாக நடக்கும். போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள், சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள், நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும். இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு 2025. அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும். நான் இன்னும் 1998 இருக்கிறேன், 18 இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகுது. ஆக்சுவலாக பஞ்சாங்க முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம். இது ஆங்கில அடுத்த ஒருடைய விஷயம், ஆங்கில புத்தாண்டு. அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும். 2024, 2025 இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன், நிறைய முயற்சிகள் செஞ்சேன், எல்லாத்துலேயும் நான் எண்டுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்திருக்கேன், ஏதாலும் என்னை டச் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன், கனவுகளோடு செயல்படுறேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும். பட்டு வருட கிரகங்களுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லலாம். வாங்க, புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றல் படைத்த மேஷராசி என்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. ஆமாம், சனியினுடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு விடுதலை முதல். ஆமாம், சனி பகவான் நீதிமான் தான், நியாயஸ்தந்தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த கலியுகாதி வருஷத்தில் கலியுகத்தில் நாம் வாழணும் அப்படின்னா, தொழில் பண்ணணும் அப்படின்னா, ₹1 பொருளை ₹2 விற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதனால் வரை சனியினுடைய 3ஆம் பார்வையில் பிடிபட்டு கொண்டிருந்த இந்த மேஷ ராசி விலகுவது மிகப்பெரிய ஒரு பலம் சார் உங்களுக்கு. சனியினுடைய பார்வை பாழ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாழ், அவனால் ஒன்றும் மீள முடியாது. ஆமாம், ரொம்ப ரொம்ப எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் அவன் கீழ்நிலை இறங்கியே தான் செல்ல வேண்டும். ஆமாம், நடந்து போயிருக்குன்னு நான் காரில் தான் போயிருந்தேன், என்னோடய லைஃப் ஸ்டைல்லாம் யூனிக்காக இருந்தது. ஆமாம், நான் ஃப்ளைட்லேயே தான் போகேன், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன் அப்படின்னு சொன்னவர்கள் கூட கண்டிப்பாக காலார நடந்து சென்றிருக்க வேண்டும்.
ஒரு முக்கியமான தருணத்தில் எல்லா வசதிகளும் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகி நடந்து போக வச்சுருவார், டிரைவர்ஸ் வராமல் நடந்து போக வச்சுட்ருப்பார். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ் மனப்பான்மையை கொடுத்துருப்பார் சனி பகவான். சனியினுடைய பார்வையிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். ஆமாம், மிகப்பெரிய ஒரு பலம் சார் இந்த வருஷம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு போகுது, தனஸ்தானத்துக்கு போகுது. சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு பார்க்குது அப்படின்றக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? வாக்கு பலத்தை சாதாரணமாக நினைத்து நீங்கள் மற்றவரிடம் பேசிவிடக்கூடாது. ஆமாம், கவனம் வேண்டும், வாக்கில் கவனம் வேண்டும், இன்வெஸ்டரில் கவனம் வேண்டும், குடும்ப உறவுகளோடு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வேண்டும், இதெல்லாம் கவனம் வேண்டும். ஆமாம், சனி பகவான் என்றாலே இன்னொரு பேரும் இருக்குது, கபடதாரி, களவாணி அப்படின்னு சொல்கிறா, சில பேர் சொல்லிடுறா இல்லையா? அப்போ சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதால என்ன செய்யும்? உங்களுடைய வருமானங்கள் பெருகும். எடுத்துக்கலாமா? ஏன்னா கண்டிப்பாக ஒரு வருமானத்துக்குள்ளே ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது. வருமானம் இல்லைன்னு என்ன செய்யும்? ₹1 பொருளை ₹2 விற்கணும். அப்போ சனி அதுக்கு செட் ஆவாரான்னா கண்டிப்பாக செட் ஆவார். ஆமாம், செய்யலாம். அளவுக்கு அதிகமான ஆசை தான் இங்கே ஆபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறோம். பட் முதல் விஷயம், உங்களுடைய லக்னத்தினுடைய ராசியினுடைய விஷயத்திலிருந்து விடுதலை மிகப்பெரிய ஒரு விஷயம். இனி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். முதல் அது தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம், குரு பெயர்ச்சி. குரு 3ஆம் இடத்துக்கு போகிறது, நம்ம முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் நிறைய அவஸ்தைகள் கொடுக்குறார். தனக்காரகன் தானே சார், 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, வாக்கியாதிபதி தானே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய நினச்சிட்டு இருந்தோம். மறைவு ஸ்தானத்திற்கு செல்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வாக்கியாதிபதி மறைகிறாரே அப்படின்ற ஒரு மைனஸான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க வேணாம். அந்த இடத்துல குரு என்றாலே தனக்கு இருப்பதை காட்டிலும் பிறருக்கு கொடுப்பவர். ஆமாம், நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவாளுக்கு உதவி செய்கிறத ஒரு பாசிட்டிவாக நினச்சினே இருக்கிறோம். ஆமாம், அதனால் பல சேமிப்புகள் இழக்கிறோமா? என்ன சார் கொடுத்தா நிறைய வருதுன்னு சொல்கிறீங்க, இப்போ சேமிப்பை இழக்கிறோமா அப்படின்னா, தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல உன்னை பார், உன்னுடைய நிலைமையை பார், நீ ஸ்டடி ஆகிடு. நீ ஸ்டடி ஆன பிறகு பிற உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்து உதவு. அந்த கொடுத்து உதவக்கூடிய பாக்கியம் உன்னிடத்தில் வருவதற்காக உண்டான முயற்சிகளை நீ செய். இதை தான் தத்துவம் சொல்லுது. ஆமாம், அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரிய மாற்றம் ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள். இதுநாள் வரை அயன சயன போகஸ்தானத்தில் இருந்தக்கூடிய ராகு உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த 2025 மிகப்பெரிய ஒரு லாப முதலீடுகளை ஈட்டப் போகிறீர்கள். ஆமாம் சொல்லலாம். ஆன்மீக சுற்றுலாத்தலம் செல்லப் போகிறீர்கள் அப்படி சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நிரந்தர வருமானத்திற்காக செல்லப் போகிறார்கள். தி செட்டில்மெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் செட்டிலாக ஒரு 10 years அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க கான்ட்ராக்டில். இதெல்லாம் நீங்கள் சொல்ல கேள்வி கேட்கலாம். ஆன்மீக புனித நீராட போகிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், இந்த காலகட்டத்தில் மேஷராசினர் காசிக்கு போகிறது, நிறைய புனித தீர்த்தாகிறது, 108 திவ்ய தேசங்கள் போகிறது, கைலாயம் போகிறது, இதெல்லாம் நடக்கும். 2025 ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே வரும். தொழில் ரீதியான போட்டியில் அத்தனை வெற்றிகளையும் பெறப்போகிறீர்கள். ஆமாம், தன்னை விட தன்னுடைய நிறுவனம் முதல்ல வரணும், அதை போன வருஷம் நான் இழந்துட்டேன், ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடிய இந்த மேஷராசினர்களுக்கு இந்த வருடம் பிஸ்னஸ் வழியாக மிகப்பெரிய ஒரு அலாவிதிய வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், என்ன கர்மக்காரகன் 12ஆம் இடத்துல வர்றார். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி என்ன செய்வார்? ஒரு 12ஆம் இடம் பலம் பெற்றால் ஒரு ஜாதகனுக்கு பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் குருவோட இடத்துல சனி பகவான் வர்றது அது ஒரு தோஷத்தை தரும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது காலபுருஷ விதிக்கு நாம் எடுத்துக்கணும், உங்கள் ராசிக்கு இல்லை.
அப்போ கிரகங்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு 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 மைனஸான கிரகம், நெகட்டிவான கிரகம் நெகட்டிவ் தன்மையில் போய் உட்காருவது யாருக்கு லாபம்? அப்போ கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக மேஷராசிக்கு பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தாண்டு மேஷராசிக்கு பல பல வெற்றிகளை கொடுக்க போகிறது. ஆமாம், ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய வார்த்தைகள் மிக மிக கவனமாக பிரயோகிக்க வேண்டும். இந்த ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள், செய்தித்துறையில் இருக்கிறவங்க, செய்தி வாசிப்பாளர்கள் கூட சரிதான், ஊடகத்துறையில் இருக்கிறவங்க கவனம் வேண்டும், தன்னுடைய வாக்குகளில் கவனம் வேண்டும். பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படும். கைவினை தொழில்கள், சிறு சிறு தொழில்கள், சிறு குறு தொழில்கள், இது எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லப் போகிறது. அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆமாம், சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு. வண்டி வாகன விற்பனையாளர்கள் புது புது நவீன முறையில் கண்டுபிடிப்புகள் உருவாகப் போகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டியை மாடலிங்காக தயார் பண்ணி அமோக விற்பனை நடக்கப் போகிறது. பெட்ரோலியத்துறை சார்ந்த பொருட்கள் அலாவிதிய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி விலை பட்டியலில் அதிகரிக்கப்படுகிறது. பெட்ரோல் விலை கூடுதலாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். பெட்ரோலுக்கு நிகரான ஒரு எரிவாயு கண்டுபிடிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோலுக்கு மாற்றான ஒரு எரிவாயு நடைமுறை வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ரோலியத்துறை அல்லாத வாகனங்கள் உற்பத்தி அதிகரிக்க போகிறது. இந்த 3 விஷயமும் அடுத்த வருஷத்தில் நடக்கப் போகிறது. பட் மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு ஏக வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு விஷயத்தை சொல்லலாம். வேலை வாய்ப்புகளில் சாதனை படைக்கப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு வெளிமாநிலத்தினோடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டைப் வச்சுக்கிறவங்க, வெளிநாடு யோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சனியால், ராகுனுடைய பெயர்ச்சியால் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம். உடல் ரீதியான போராட்டத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள், ஆமாம், ஏற்கனவே நான் மருந்து துறையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறேன், விஞ்ஞானத்துறையோடு சம்மந்தப்பட்டிருக்கிறேன், நான் பைலட்டாக இருக்கேன், கப்பல் துறையில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு குடும்பமும் அவர்களும் தனித்துவமாக இருக்கக்கூடிய நபர்கள், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், ஏன்னா குடும்பத்தோடு அந்யோன்யமாக இருக்கிறதே அரிதாக இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் மேஷ ராசியில் இருக்கிறவங்க வரலாறுகளில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு சாதனையாளராக மாறுவீர்கள். இந்த வருஷத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய பெயர் வரலாறுகளில் பொதிக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பதவிகள் கிடைக்கும், ஆமாம், ஏறுமுகமாக இருக்கும். இந்த வருடம் 2025 அபரீத வளர்ச்சியை நோக்கி மேஷராசியினர் செல்லப் போகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், 5ஆம் இடத்தில் கேது பகவான் வரார் சார், 12ஆம் இடத்தில் சனி பகவான் வரார் சார், எப்படி சார் இருக்கும்? ஆனால் 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார்ன்ற பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 11இல் பாவி இருப்பது நல்லது, மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது, குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்வது நல்லது. 5இல் வரக்கூடிய கேதுவால் ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் உருவாகும். ஆமாம்,